ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் வரைக்கும். இப்போ நம்ம வந்து பார்ட் 31 தான் கைஸ் பார்க்குறோம். அதில் சாப்டர்க்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து அது ஆகஸ்ட் மாதம் கைஸ். அந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்து இந்த மாதிரி வைஸ் பேட்ரியாக்கு வந்து இறந்துட்டான்னு சொல்லி அந்த ஜிப்பில் ஃபேமிலி வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வைஸ் பேட்ரியாக்கு வந்து இறந்துட்டான். சில பேர் வந்து ஒரு மிஸ்டீரியஸான குரூப்னால் வந்து கொலை செய்யப்பட்டான். சில பேர் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏற்பட்ட கான்ஃப்ளிக்டால் வந்து அவனை வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குது. சில ரூமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்பையர்னாலேயே வந்து எம்பையர் மெம்பர்ஸ்னாலேயே வந்து இவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்து பரவன ரூமர் வந்து இந்த மாதிரி ரன்சென்டல் ஃபேமிலி கூட வந்து ஃபைட்டிங்கில் தான் வந்து இவன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து ரூமர்ஸ் தான் கைஸ். அவங்க வந்து கன்ஃபர்மேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, பூரா ரூமர்ஸாக தான் பரவிட்டு இருக்கும். அடுத்த சீனில் வந்து அப்படியே வந்து மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்வாடுக்கும் மேஜிக்கும் வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா யார் ஓவர் பவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த சீன் கட்டே அவங்க அப்பாவை கட்டுறாங்க கைஸ். அவங்க அப்பா வந்து அவர் ரூமில் வந்து இருந்துட்டு ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு இருப்பார். ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு பட்லர் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சார் நம்மக்கிட்ட வந்து ஒரு கிங்டம், அதாவது வர்மண்ட் கிங்டம் இல்லை கைஸ், இது வந்து வேறு கிங்டம். அந்த கிங்டமும் அப்புறம் ஒரு மிஷினரியும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேக்கப் கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்ஸையும் வந்து நமக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அந்த பேட்ரியாக்கு இருந்துட்டு ரன்சாண்டல் பேட்ரியாக்கு இருந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ஸை திரும்பி அனுப்பிச்சி வச்சுரு, இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு வந்து இந்த மாதிரி ஆளுகளை அனுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த கையில் க்ளவுஸ்லெல்லாம் அந்த ஆங்க்லெட் மாதிரி இருக்குங்களுக்கு அதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். போட்டிருக்கும்போது அந்த அப்படியே பேசிகிட்டே தான் போட்டிருப்பான். இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மாதிரி ஜின் வந்து பண்ண அந்த வேலை தான். அவன் அந்த ஐலாண்டையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணங்காட்டி தான் வந்து இந்தளவுக்கு வந்து இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. இவன் வந்து இப்போ வந்து அவன் வந்து இப்போவே வந்து ஃபேமிலியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண இந்த கூடி சீத்தில் வந்து இந்த ஃபேமிலியில் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பான்னு சொல்லிட்டு போய் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காடு கட்டு கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி பிளாக் சீக்கு வந்து போகிறேன், அதாவது அங்கே தான் வந்து அவங்க அப்பா வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பார். இந்த ஆப் இருக்குங்களா கைஸ், இந்த ஆரிஜின் ஆஃப் ஆர்பா அந்த ஜிப்பில் ஃபேமிலி க்ரியேட் பண்ணாங்களா, அந்த ஆப் பற்றி இந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த பிளாக் சீக்கும் ஒரு லார்ட் இருப்பான். அந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியுமான்னு சொல்லி தான் போனப்படி அவங்க அப்பா கேட்டிருப்பான். அதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் கைஸ். அப்படி அவங்க அப்பா வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கார்டுன்ட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கார்டு நீ வந்து காஷ்மீர், அதாவது அந்த கோஸ்ட் பிளேட் இருக்காங்க, அவன் வந்து லெட்டர் அனுப்புனா வந்து எந்த டிலேவுமே பண்ணாமல் வந்து எங்கிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்து எங்கிட்ட கொடு, எந்த டிலேவும் பண்ணிடாத, நீயே நேரில் வந்து கொடு, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்துட்டு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கைஸ். அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து அவர் வந்து அந்த ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அவர் வந்து அப்போ ஸ்பேரிங் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், இந்த மாதிரி ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அப்படி கிட்டத்தட்ட அவர் ஸ்விங் பண்ணி ஒரு 1000 தடவை அந்த ஸ்வாடை மட்டுமே ஸ்விங் பண்ணியிருப்பார் கைஸ். அப்படி ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நான் அந்த மாதிரி எப்படியாவது வந்து என்னோடய பவரை வந்து சப்ரஸ் பண்ணி ஆகணும், நான் எப்படியா இருந்தாலும் இந்த 5 வருஷத்தில் வந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து நான் வந்து பீக்கு கொண்டு போய் ஆகணும், நான் வந்து போன டைமில் இந்த வைஸ் பேட்ரியாக் ஜிப்பில் ஃபேமிலி வைஸ் பேட்ரியாக்கோட சண்டை கட்டின மாதிரி நிலைமை ஆகக்கூடாது, நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறணும்னு சொல்லி அவன் ஹீரோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து கோஸ்ட் பிளேடு வருவான், கூட அந்த ஆனியும் வருவான். கோஸ்ட் பிளேடு இருந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு உங்களை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, உங்களோட ஏஜில் வந்து மற்ற யாருமே வந்து உங்களுக்கு மேட்சே கிடையாது, ஆனால் எனக்கு புரியுது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி, ஏன்னா உங்களோட எனிமியெல்லாம் வந்து உங்களை விட பவர் வந்து சுப்பீரியராக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து சப்ராஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காதீங்க யங் மாஸ்டர், அது வந்து ஒரு பாய்சன் மாதிரி, நீங்கள் வந்து ரொம்ப இம்பேஷண்ட்டாக நடந்துட்டு இருந்தீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு எந்த வகையான யூஸும் கொடுக்காது அப்படின்னு சொல்லும்போது ஆனி வந்துட்டு யங் மாஸ்டர் ஜின் உங்கள் கையிலேருந்து பாருங்கள் எப்படி ரத்தம் வலிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அந்த மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுவாள் கைஸ். அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் பிளேட் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஏன் வந்து ஸ்பேரிங் பண்ணக்கூடாது, அது வந்து உங்களோட டைமையும் மிச்சப்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்போ அந்த ஸ்பேரிங்கில் வந்து நீங்கள் தான் வந்து என்னோடய ஸ்பேரிங் பார்ட்னராக கோஸ்ட் பிளேட் அப்படின்னு கேட்கும்போது அந்த கோஸ்ட் பிளேடுன்ட்டு அவன் வந்து அந்த பிளேடு மாதிரி இருக்குங்க அவன் ஸ்வாட், அதை யூஸ் பண்ணி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் என் கூட வந்து ஸ்பேர் பண்ணலாம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் வந்து உங்களுக்கான ஃபைட்டிங் பார்ட்னர் வந்து என்னோடய ஒய்ஃப் தான், நீங்கள் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுங்கள்
அவள் தான் வந்து இந்த டைக்கன் கிங்டத்துலேயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பா கைஸ். வந்துட்டு இருக்கும்போது அவள் கூட வந்து இந்த யூரியா அவளும் வந்துட்டுருப்பா. அப்படி வந்துட்டு வந்து நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபைட் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது யூரியா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரதர் ஜின் கூட வந்து நீங்கள் ஃபைட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் யூரியா நீ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து பிரதர் ஜின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா வந்துட்டு ஏன் நீ வந்து எப்போவுமே வந்து என்னோடய சைடில் தான் இருக்கிற இந்த மாதிரி ஃபைட்டில் அப்படின்னு சொல்லும்போது, யூரியா வந்துட்டு இல்லை நீங்கள் எப்போவுமே சொல்லியிருக்கீங்க வீக்காக இருக்கிறவங்க அந்த ஹார்டாக ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி பிரதர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒய்ஃப் இருந்துட்டு, நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் மாஸ்டர், என்னோடய சைல்டு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேசிடுவா ட்ரூத்தை, நீங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஆக்சுவலாக தெரியாது எவ்வளோ பவர்ஃபுல்னு. அதுக்கப்புறம் கோஸ்ட் பிளேடுன்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 6 months டைம் இருக்குது எங்கள் மாஸ்டர், அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்னோடய ஒய்ஃபை தோக்கடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கூட ஸ்பேரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து 2 பேத்துக்கு வந்து ஸ்பேரிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். அப்படி ஸ்பேரிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இவள் பார்க்குறதுக்கு ஃபீமேலாக இருக்கலாம், இவளோட மசில்டெல்லாம் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபீமேல் பாடி பில்டர் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு எங்கள் மாஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி அந்த அந்த வெர்மினேட் கிங்டம் இருக்குங்க அதில் இருக்கிற ஸ்பெஷல் டிவிஷனை சேர்ந்தவனா, எங்கள் மாதிரி ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துனையுமே வந்து ஃபுல் பவரில் தான் ஃபைட் பண்ணுவேன், நான் எதுலேயுமே வந்து பின்வாங்க மாட்டேன், ரெடியாக இருக்குங்க எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா என்ன, 6 மாதம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்து அதுக்குள்ளே வெறும் பேர் ஹேண்டில் தான் ஃபைட் பண்ணிகிட்ருப்பா. அப்படி வரும்போது ஹீரோ பக்கத்தாடி வந்துடும். ஹீரோ வந்துருக்கு ஷாக் ஆகிட்டு வந்து தப்பிச்சிடுவார் கைஸ் அவள் அட்டாக் பண்ணுறதுல இருந்துட்டு. அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி கோஸ்ட் பிளேடே சொல்லியிருப்பான், நீங்கள் மேஜிக்கு இந்த மாதிரி ஷேடோ எனர்ஜி ஆறா நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து 6 மாதத்துல என்னோடய ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அதை மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது டாஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அட்டாக்கில் வந்து ஹீரோ டச் பண்ணிடுவார். டாஜ் பண்ணிட்டு அவரோட ஹெல்மெட்டு அந்த ரிங்கு மூலமாக வந்து ஹெல்மெட்டு அதெல்லாத்தையும் வச்சு தான் வந்து அதை தடுத்துட்டு வந்து அந்த வாலில் வந்து இந்த ஃப்ளாஷ் பாம் மாதிரி ஒரு ஸ்பெல்லாக கேஸ்ட் பண்ணி அது டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும்போது இவருக்கு வந்து கண்ணு கூசுன்னு ஹீரோன்ட்டு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்தியை வந்து கரெக்டாக தலைக்கேமானும் போது அவள் வந்து குனிஞ்சோடனே வந்துட்டு அவள் ஃபுல் பவரையும் கையில் கொண்டு வந்துட்டு ஹீரோவை அடிக்க வரும்போது ஹீரோ வந்துட்டு நீங்கள் வந்து மெடிக்கலில் கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துட்ருவாங்க. ஹீரோ வந்து தெரிச்சு போய் விழுவார். இப்போது அதோட வந்து இந்த ஸ்பேரிங் வந்து முடியுது கைஸ். அதுக்கப்புறம் வந்து சீனங்கட்டையும் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒய்ஃப் இருந்துட்டு எங்கள் மாஸ்டர் நீங்கள் வந்து நான் வந்து எதுவும் கூட பார்க்கல, நீங்கள் வந்து 2 மூவ்ஸை வந்து நான் யூஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேலேயே வந்து நீங்கள் என்னை 2 மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ண வச்சுட்டீங்க எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நானும் வந்து நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒரு மாதிரி சுவாமோ கண்டிருப்பார். ஏன்னா வந்து ஹீரோ வந்து வெறும் 2 மூலம் வந்து தோற்று போயிருப்பார் அந்த ஒய்ஃப் கிட்ட. அப்போ அவள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அவர் இருந்துட்டு அப்போ யங் மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபைட் பண்ண பவர்ஃபுல்லாக ஆப்பனண்ட்டை வந்து வின் பண்ணது வந்து வெறும் லக்கு மூலமாக கிடையாது, கொஞ்சம் வந்து திறமை இருக்குது, இவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த ஹீரோ வந்து அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருப்பார்ல ஃப்ளாஷ் ஸ்பெல், அதை வந்து எப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆன்ஷியன்ட் டைம்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் இருப்பார் கைஸ். இப்போ இதெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த பின்னாடி அந்த கோஸ்ட் பிளேயர் வந்து ஒழிஞ்சுன்ட்டு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ சீன் அங்கே கட்டாயிட்டு பிளாக் சி அந்த இடத்துல அவங்க அப்பா ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பார்ல ஹீரோவோட அப்பா, அங்கே தான் காட்டுறாங்க. அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அங்கே கார்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் கொண்டு வந்திருக்கான், எழுதி விட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கை நீட்டி அது வாங்கி அது பிரித்து படிச்சுட்டு பாருங்க. அதில் பார்க்கும்போது தெரியுது அவன் வந்து லெட்டரில் என்ன எழுதிப்பான்னு பார்த்தா அவன் வந்து ஏதோ அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெஸ்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி அவன் போட்டு ஆற்று நாற்றி வச்சுருப்பாங்க. ஓவராக வந்து ஹீரோ அப்பா மேலே வந்து மரியாதை பொழிஞ்சு எழுதியிருப்பான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுவே வந்து நிறைய பக்கத்துக்கு இருக்கும். அவன் வந்துட்டு இதை பார்த்துட்டு காண்டாயிட்டு நான் அந்த மாதிரி ஜின் தான் என்ன பண்ணுறான்னு எழுத சொன்னான், இவன் ஏன் போட்டு இந்த மரியாதை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து காண்டாயிட்டு இருக்கும்போது நான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து அவனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் அனுப்புன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அதை பார்த்துட்டு ஓ இதைத்தான் இப்போ வந்து ஜின் பண்ணிகிட்ருக்கானா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அந்த கோஸ்ட் பிளேட் ஒய்ஃப் கிட்ட வந்து 2 மூலம் வந்து தோத்துட்டான். அதாவது அவன் வந்து ஒரு நாளைக்கு எழுதியிருக்க மாட்டாங்க, அவன் வந்து நிறைய நாளுக்கு வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து இது பண்ணியிருக்கான்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பான்.
அப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நாளாக இப்போ ஒரு நாள் 2 மூவ் யூஸ் பண்ணுறாரா, அவள் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. அடுத்த நாள் வந்து அது 7ஆக மாறுது. அப்படியே வந்து அந்த மூவ்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. கடைசியாக வந்து அவன் 120 மூவ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி அவனோட ஒய்ஃப் வந்து ஹீரோ தோக்கடிக்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 மூவ் வந்து ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். ஆனால் போக போக வந்து அந்த மூவ்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்குது கைஸ். இப்போ 120 மூவ் வந்து தேவைப்பட்டிருக்குது கடைசியாக ஹீரோ கூட ஃபைட் பண்ணும்போது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. பேட்ரிக் சிரிச்சுட்டு இருக்கும்போது இந்த கார்டு வந்துட்டு இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து லூஸ் பண்ணுறத பார்த்துட்டு இவர் சிரிக்காருன்னா வந்து அது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யங் மாஸ்டர் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து கோஸ்ட் பிளேயரோட ஒய்ஃப் வந்து இந்த எம்பையரோட ஸ்பெஷல் டிவிஷனில் வந்து ஒரு ஆளாக இருந்தவ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்களோட லெவலுக்கு ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறாருன்னா ஹீரோக்காட்டி கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது சரி இருக்கட்டும், நீ இப்போ போயிட்டு வந்து அடுத்த டைம் சீக்கிரமாக கொண்டு வா. இப்போ நீ கொண்டு வந்ததே வந்து 10 நாள் லேட் கழிச்சு தான் கொண்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வரும்போது வந்து இந்த மாதிரி அவன் வந்து ஒரு மலை ஏறி தான் இங்கே வரணும். அப்போ வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு கையில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேடு மாதிரி கொண்டு வந்துட்டு வெறும் ஸ்விங் கையை இப்படி விசிறும்போது அங்கே ஒரு பெரிய பாதையே க்ரியேட் ஆகுங்க. அப்படி க்ரியேட் ஆனது கார்டு பார்த்து அசந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வழி யூஸ் பண்ணு, நெக்ஸ்ட் டைம் வந்து லெட்டரை கொஞ்சம் டக்குன்னு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவன்ட்டு ஓகேன்னு சொல்லுவான். அதனால் நிறையா மலையவே அவன் வெறும் கையாசிக்கிறது மூலமாக ஒரு பெரிய வழியே உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த சீன் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளே நினைப்பாள், இந்த மாதிரி யங் மாஸ்டரை யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அப்நார்மலாக இருக்குது, இவர் வந்து ஸ்பீட் க்ரோத் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருப்பா கைஸ். என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்து இந்த மாதிரி மேஜிக் அப்புறம் அந்த எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் தான், அந்த சோல் ரேட்டோட பவர் தான் வந்து ரெண்டத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருப்பா கைஸ். இன்னும் கூடி சீக்கிரத்தில் இப்படியே போயிட்டு இருந்துன்னா வந்து யங் மாஸ்டருக்கு வந்து 6 மாதமே தேவைப்படாது, விட்டால் நான் அடுத்த நாள்லேயே வந்து தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பா கைஸ். ஆனால் ஹீரோ வந்து திரும்ப வந்து அந்த அவங்க ஸ்பேரிங் பண்ணது இல்லாமல் அவர் திரும்ப வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் தனியாக. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது கைஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பேரிங் மேட்ச்சில் வந்து அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இவன் வந்துட்டு அட்டாக் பண்ணுவாள். ஹீரோ வந்து அவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பார். அப்படி இம்ப்ரூவ் பண்ணி அவள் அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து டக்குன்னு பின்னாடி வந்துடுவார். சிவர் வந்துட்டு முன்னாடிக்கிறது வந்து ஒரு ஆஃப்டர் இமேஜ் அப்படின்னு நினச்சிட்டு அவள் அசால்ட் ஆகும்போது ஹீரோ வந்து பின்னாடின்ட்டு அவளோட ஷோல்டர்லேயே வந்து ஒரு வெட்டிடுவார். அதாவது இத்தனை மேட்ச்சில் இத்தனை நாட்களில் வந்து ஹீரோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹிட்டைவே வந்து அந்த ஒய்ஃப் மேலே லேண்ட் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து அவர் அட்டாக் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹிட்டே. கேஸ் இந்த பாட்டோட வந்து இந்த பார்ட் முடியுது கேஸ் இந்த சீனோட. கேஸ் நெக்ஸ்ட்டு சாப்டரில் மீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ். பை. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கேஸ்.